வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 198 திங்கட்கிழமை ஏப்ரல் 29, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமிழகத்தில் பாரம்பரிய விவசாயிகளின் ஒற்றுமைக்கு வித்திட்ட நல்லோர் வட்டத்தின் 2 நாள் முகாம். தமிழக பாரம்பரியத்தையும் பாரம்பரிய விவசாயத்தையும் பாதுகாக்க அதை மீட்டெடுக்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தியாகிகளாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆம், அதிக உழைப்பை கொடுத்து ரசாயன உரத்தால் விஷமாகி போயிருந்த மண்ணை பொன்னாக்கி நஞ்சில்லா தானியங்களை உற்பத்தி செய்கிறார்கள். அவை பன்மடங்கு சத்தும் சுவையும் மிகுந்தது மட்டுமல்ல, பல்வேறு நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகவும் பயன்பட்டு வருகிறது. அத்தகைய தானியங்கள் பல்வேறு தளங்களில் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய விதைகளை கொண்டு விளைவிக்கப்பட்டவை. இப்படி சித்தர்களாக வாழ்ந்து சமுதாயத்தின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உரமாக இருந்து வரும் பாரம்பரிய விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்கள் விவசாயத்தை மட்டுமல்ல, நாட்டின் பாரம்பரியத்தையும் மீட்டெடுத்து சமுதாயத்தை வழிநடத்த தலைமை பொறுப்பேற்க செய்யும் வகையில் வையத்தலைமைக்குள் பயிற்சி முகாம் ஏப்ரல் 27, 28 இரு தினங்கள் திருவண்ணாமலை அருணாச்சல ஆசிரமத்தில் நடைபெற்றது. அவர்கள் தமிழகம் நெடுகிலும் உள்ள பாரம்பரிய விவசாயிகளை ஊக்குவித்து ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பார்கள். மேலும் ரசாயன உரங்களால் எண்ணற்ற புதிய தீராத நோய்களை பற்றிய விழிப்புணர்வையும் பாரம்பரிய விவசாயத்தின் மூலம் விளைந்த தானியங்களின் மதிப்பு பற்றியும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலம் அனைத்து விளை நிலங்களையும் பாரம்பரிய விவசாய நிலங்களாக மதிப்பு மிக்கதாக்க உறுதியேற்றார்கள். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை பாரம்பரிய விவசாயத்துறையின் மாநில பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் சிறப்பாக செய்திருந்தார். கிராமக்கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் 2 நாள் முகாமினை சிறப்பாக வழிநடத்தினார். பல நாளுக்கு அப்புறம் நிறைய சிவன் சம்பா அப்படின்னு ஒரு பாரம்பரிய நிர்வாகம் வாதத்திட்ட கப்பம் மூச்சு சமநிலைப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதையும் நமக்கு ஒரு சுகருக்கு ரொம்ப நல்ல அரிசி சன்னரகம் வெள்ளை ரகம் இதில் தொடர் உற்பத்தி பண்ணி அதை நேரடியாக ஒரு 43 கஸ்டமர்ஸுக்கு டைரக்ட் டோர் டெலிவரி மூலமாக தொடர்பில் மக்களோட வீடுகளுக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போது பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கும். அது இல்லாமல் மரச்செக்கு வச்சு எண்ணெய்கள் ஒரு 27 கஸ்டமர்ஸுக்கு எண்ணெய்கள் நேரடியாக இம்முகாமிற்கு அரச்சலூர் செல்வம், வானகம் பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சரியான வழிகாட்டுதலை வழங்கினர். குறிப்பாக திரு ரமேஷ், நம்மாழ்வார் ஐயா தம்மை போன்ற பலரை உருவாக்கி வளர்த்த அவரது தலைமை பண்பினை சுவைப்பட கூறியது நம்மாழ்வார் ஐயாவுடன் வாழ்ந்த அனுபவத்தை கொடுத்ததாக விவசாயிகள் நெகிழ்ந்து கூறினர். தலைமை பொறுப்பேற்பவர்கள் மக்களை ஒருங்கிணைக்கும் திறன் பெற்றவர்களாகவும் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் தமது தகுதியை வளர்த்து கொள்வது பற்றி திரு பாலு அவர்கள் கலந்துரையாடல் மூலம் விளக்கினார். வளர்ந்த இந்தியாவில் பாரம்பரிய விவசாயம் என்ற தலைப்பில் சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி நடத்தப்பட்டது. அனைவரும் ஒருவரையொருவரின் பெயர்களை நினைவு வைத்துக் கொள்ளும் வகையில் வித்தியாசமான விளையாட்டை திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் அறிமுகப்படுத்தினார். மேலும் நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டிகள் திரு நவிலு சுப்பிரமணியம், நாம் அனைவருமே ஒற்றை புள்ளி என்றும், திரு அன்பு விவசாய உற்பத்தியோடு தானியங்களை மதிப்பு கூட்டல் செய்து சந்தைப்படுத்துதல் பற்றியும் பேசினார். அனைவரும் புதிய நம்பிக்கை புதிய பொறுப்புடன் 2 நாள் முகாமில் இருந்து பிரியா விடை பெற்று சென்றனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள் 2 பகுதிகளில் நேரடி சந்திப்பு. திண்டுக்கல்லில் மார்ச் மாதம் நடைபெற்ற மாணிக்க மாணவர் விருது விழாவிற்கு பிறகு அவர்கள் நேரடியாக சந்திக்கும் ஏற்பாட்டை ஏப்ரல் 29 இன்று லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி லோகமணி மற்றும் லட்சிய ஆசிரியர்கள் செய்திருந்தனர். பகல் உணவு, தேநீர் ஆகியவற்றிற்கும் ஆசிரியர்களே பொறுப்பேற்று செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாணிக்க மாணவர் சந்திப்பு மாணவர்களிடையே புதிய பொறுப்பை உணர வைத்திருப்பதாக மாணவர்கள் தமது பின்னோட்டத்தில் தெரிவித்தனர். இந்த சந்திப்பு திண்டுக்கல் நேருஜி நினைவு நகரவை மேல்நிலைப் பள்ளியிலும் பழனியில் பழனி அடிவாரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியிலும் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற சந்திப்பை செல்வி கீர்த்திகா வழிநடத்தினர். பேராசிரியர் பழனித்துறை ஐயா நிறைவு உரையாற்றினர். பழனியில் நடைபெற்ற சந்திப்பில் செல்வன் கோகுல், மகாலட்சுமி வழி நடத்தினர்.
சிறப்பு விருந்தினர்களாக பழனி வட்டார கல்வி அலுவலர்கள் திரு ரமேஷ்குமார் மற்றும் திரு ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பழனி கல்வி மாவட்டத்திற்கு லட்சிய ஆசிரியர் திருமதி கோகிலவாணி முழு பொறுப்பெடுத்திருந்தார். அவரோடு லட்சிய ஆசிரியர் இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டனர். பள்ளியில் மாணவர்கள் என்ன பொறுப்பேற்க முடியும் என்று கலந்தாலோசிக்கும் போது பகல் உணவு சமயத்தில் வீணாக கொட்டப்படும் உணவை கட்டுப்படுத்துவது, அவைகளை மாட்டுக்கு அளிப்பது பற்றியும், வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது பற்றியும் முடிவெடுத்தனர் என்று திருமதி லோகமணி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நல்லூர் வட்டத்தில் நாள்தோறும் திருக்குறள் பயிற்சி. நல்லூர் வட்டத்தின் கோர் டீம் என்று சொல்லக்கூடிய 20 பொறுப்பாளர்கள் தினசரி காலை 5:55 மணி முதல் 7:15 மணி வரை சந்தித்து தமிழக அளவில் 100 துறை 38 மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பணிகள் பற்றி நிமிடக்கணக்கில் திட்டமிட்டு தொடர்ந்து கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. அத்திட்டமிடுதலின் ஒரு அம்சமாக 10 நிமிடம் தினம் ஒரு குறள் சொல்லி அதன் பொருளை நமது அனுபவமாக பகிரப்பட்டு வருகிறது. இன்றைய குறள்: வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி. இதற்கு உதாரணம் துபாயில் இருந்து துபாய் பற்றி சொல்லப்பட்டது. கடந்த வாரம் துபாயில் மழை கொட்டி தீர்த்ததை குறிப்பாக சோசியல் மீடியாவில் அதிகமாகவே பகிரப்பட்டது. அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்திருந்தது. இருப்பினும் அதற்கிடையில் ஒரு நிமிடம் கூட மின்சாரம் தடைப்படாமல் இருந்தது. அதனால் டவர் பாதிக்கப்படவில்லை. தகவல் தொடர்பு நன்றாகவே இருந்தது. அடுத்து சாலை சிறிதும் பாதிக்கவில்லை. காரணம், அந்த அரசு நிர்வாகம் மக்களுக்காக அதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்தது. அதனால் அப்படி என்று துபாயிலிருந்து குறளுக்கு பொருத்தமான விளக்கத்தை NRI துறை பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் பகிர்ந்து கொண்டதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.